وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين فلا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقال الله تعالى في محكم تنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. وقال أيضا: ولو أن أهل القرى آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் அவனது அருளும் கிருபையும் கருணை மன்னிப்பும் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை தன் உயிர் மூச்சாக கருதி பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் ஏனைய மோமின்களான நம் அனைவர்கள் மீதும் கியாமத் நாள் வரை உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அழகான வாழ்வுக்கு அல்லாஹுவின் அருள் வளங்கள் என்கின்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய அருள் வளங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அது என்ன? ரஹ்மத் என்று சொல்கிறோம், பரக்கத் என்று சொல்கிறோம், நிஅமத் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு இத்தனை பதங்களை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த மூன்றுக்குமே நிஅமத் என்பதற்கு அல்லாஹ் அருட்கொடை என்று சொல்கிறோம், அப்படிதான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. ரஹ்மத் என்பதற்கும் அல்லாஹ்வுடைய அருள் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. பரக்கத் என்பதற்கு அல்லாஹ்வுடைய அருள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மூன்றில் பரக்கத் என்ற வார்த்தை மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றது. பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய அருள் வளம். அல்லாஹ்வுடைய அருள் வளம் என்று நாம் சொன்னால் அதற்கு வேறொரு வார்த்தை அபிவிருத்தி என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது அது என்ன என்ற ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் முகமாக பரக்கத் என்ற அல்லாஹுடைய அந்த அருள் வளத்துக்கும் ரஹ்மத்துக்கும் நியாமத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. இஸ்லாம் அதை தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அப்படி என்று சொன்னால் இன்றைய உரை என்பது அருள் வளங்கள், அழகான வாழ்விற்கு அல்லாஹுவின் அருள் வளங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது அல்லாஹுடைய பரக்கத், அல்லாஹுடைய அபிவிருத்தி என்ற அடிப்படையில் தான் இந்த ஒரு தலைப்பை நாம் இங்கே எடுத்து வைக்க முடிகின்றது. அருமை சகோதர சகோதரிகளே, அபிவிருத்தி அல்லது அல்லாஹ்வுடைய அருள்வளம் என்று சொன்னால் ஏதோ நாமெல்லாம் மக்கள் என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள், மக்களுக்கு வந்து என்ன ஒரு புழக்கம் இருக்கின்றது என்றால் அதிகமாக பொருளாதாரம் வருவது, அதிகமாக பணம் சம்பாதிப்பது, அளவுக்கு அதிகமாக செல்வம் குவியுவது, இதைத்தான் பரக்கத் என்று நாம் எல்லாம் அறிந்து வைத்துக்கொண்டு மக்கள் அதை அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுவல்ல. அதிகமாக பொருளாதாரம் சம்பாதிப்பது, அதிகமான செல்வங்களை குவிப்பது அது பரக்கத் அல்ல, அது அல்லாஹ்வுடைய அருள் வளம் அல்ல. மாறாக குறைவான சம்பாத்தியத்தில் நிறைவாக வாழ்வது.
குறைவான வருமானம் வரும். ஆனால் எந்த ஒரு சிரமம் இல்லாமல், சங்கடம் இல்லாமல், இன்னும் சொல்ல போன கடன் தொல்லை இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை இருக்குது. அதுதான் பரக்கத். நீங்க மக்கள் மத்தியில் இன்னைக்கு பார்க்கிறோம், நல்ல வசதியாக வாழக்கூடிய மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் கடன் தொல்லையால் தவிப்பார்கள். நல்ல வருமானம், நல்ல சம்பளம், நினைத்த மாதிரி வாழ்க்கை, எந்த ஒரு கஷ்டம் இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதாரம். ஆனால் மாத கடைசியில் பார்க்க போனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. அதுக்கு நேர் மாற்றமாக குறைவான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த குறைவான அந்த வருமானத்திலேயே அவருடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்காது, கடன் வாங்க மாட்டார், கடன் தொல்லை அவருக்கு இருக்காது. நிம்மதியாக அந்த மாதம் முழுவதையும் அவர் கழித்துக் கொண்டிருப்பார். இந்த ரெண்டில் எது பரக்கத் என்றால் இதுதான் பரக்கத். குறைவான சம்பளத்தில் நிறைவான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது, இதுதான் பரக்கத், அல்லாஹ்வுடைய அருள் வளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வளம் தான், இந்த ஒரு அருள் வளம் தான் அழகான ஒரு வாழ்க்கையாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. அதற்கு என்ன காரணம்? எதை செய்தால் இந்த அருள் வளம் நமக்கு கிடைக்கும், எதை விட்டு தவிர்ந்தால் இந்த அருள் வளம் நம்மை விட்டு போகும் என்று ரெண்டு விதமான பிரிவுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை பொதுவாக சொல்லியிருக்கின்றான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ்வுக்கு யார் அஞ்சுகிறாரோ, தக்வாவுடைய வாழ்க்கை யார் வாழ்கிறாரோ, அல்லாஹ் அவருக்கு மஹ்ரஜா, எல்லா விதமான நெருக்கடிகளில், கஷ்டம் நஷ்டம், அனைத்து விதமான சிரமங்களில் இருந்தும் தப்பிப்பதற்குண்டான, வெளியேறுவதற்குண்டான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்தும் வெளிவருவதற்குண்டான வழி அல்லாஹ் தான் ஏற்படுத்துவான், மஹ்ரஜா. அது மட்டுமல்ல, வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் அறியாத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு உணவளிப்பான், வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அரபி சகோதரர், ரிஸ்க் என்று சொன்னால் நாம் எல்லாம் உணவு மட்டும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ரிஸ்க் என்றால் உணவு மட்டுமல்ல, வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் என்பது அல்லாஹ் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்ஸல மினஸ் ஸமாஇ, ரிஸ்கா என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதாவது வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்படக்கூடிய ரிஸ்க் என்று அல்லாஹ் ஜாசியா என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகின்றார். அப்ப ரிஸ்க் என்றால் வருமானம், வாழ்வாதாரம், இதில் ஏற்படக்கூடிய பரக்கத். இது இந்த ரிஸ்க் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், நம்முடைய உடலில் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தில் இருக்கலாம், நம்முடைய அதாவது ஆரோக்கியத்தில் இருக்கலாம், எல்லாமே அடங்கும். என்ன, அதாவது நம்முடைய இல்மில் இருக்கலாம், நாம் கற்ற கல்வியில் இருக்கலாம், நாம் செய்யக்கூடிய வேலைகள் இருக்கலாம், சம்பாதிக்கக்கூடிய சம்பாதியத்தில் இருக்கலாம், நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்கலாம். இது எல்லாவற்றிலும் இந்த ரிஸ்க் என்பது இருக்கின்றது. அந்த ரிஸ்க் அதுதான் அருள் வளமாக எப்பொழுது இருக்கும் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் தக்வாதாரியாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அனைத்து கட்டங்களிலும் அல்லாஹ் அஞ்சக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், وَلَوْ أَنَّ أَهْلَ الْقُرَى آمَنُوا وَاتَّقَوْا لَفَتَحْنَا عَلَيْهِمْ بَرَكَاتٍ مِنَ السَّمَاءِ وَالْأَرْضِ. இந்த ஊர்வாசிகள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தார்கள் என்றால் நாம் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்காத்துகளை, அல்லாஹ் பரக்காத்து பன்மையை பயன்படுத்துகின்றார், அருள் வளங்களை நாம் திறந்து விடுவோம். வலாக்கின் கதபு ஃபஅഖத்னாஹும் பிமா யக்ஸிபூன். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்வதற்கு பதிலாக, ஈமான் கொண்டு வாழ்வதற்கு பதிலாக அவர்கள் பொய்ப்பித்தார்கள்.
எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமையின் காரணமாக அவர்களை நாம் பிடித்துக் கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், ஈமான் இல்லாமல் தக்வா இல்லாமல் பொய்ப்பித்தார்கள், போலித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுக்கு ஒரு தூதருக்கு மாறு செய்து வாழ்ந்தார்கள். எனவே அல்லாஹ் கொடுத்த அந்த பரக்கத்துகளை வளங்களை எடுத்து விடுகிறான் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அருள் வளங்கள் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்காக துஆ செய்ய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது பரக்கத் ரசூலுல்லாஹ் எப்படி வேண்டுகிறார்கள் என்றால், யா அல்லாஹ் நீ பரக்கத்தை தான் சொல்லல, நீ எனக்கு பரக்கத்தை தா என்று சொல்லல, மாறாக எதை நீ வழங்கி இருக்கிறாயோ அதில் நீ அபிவிருத்தி செய். அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லமனி பி கலிமாத்தின், சில வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அதை நான் குனூத்துல ஓத வேண்டும் என்று சொன்னார்கள். குனூத் தொழுகையில வித்ர் தொழும் போது ஓதக்கூடிய அந்த குனூத்தில் ஓதுவதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லீ ஃபீமா ஆதைத். யா அல்லாஹ் நீ யாருக்கு நேர்வழி காட்டினாயோ அந்த நேர்வழி காட்டியவர்களில் எனக்கும் நேர்வழி காட்டுவாயாக. யாருக்கு நீ ஆரோக்கியத்தை வழங்கினாயோ அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை வழங்கக்கூடியவர்கள் எனக்கும் நீ ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. வபாரிக் லீ ஃபீமா ஆதைத், நீ எனக்கு கொடுத்தவற்றில் பரக்கத் செய்வாயாக. இதுக்கு எதை கொடுத்திருக்க அதை பரக்கத் செய்வாயாக. இந்த மாதிரி துஆ செய்ய அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபியை சொல்கிறான், வகூர் ரப்பி அன்சில்னி முன்ஸலம் முபாரக்கன் வ அன்த கைருல் முன்ஸிலீன். நபி நீங்கள் சொல்லுங்கள், என்று இரட்சகனே நீ முபாரக்கான ஒரு இடத்தில் நீ இறக்குவாயாக, பரக்கத் செய்யப்பட்ட அபிவிருத்தி செய்யப்பட்ட ஒரு இடத்தில் நீ என்னை இறக்குவாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் தஆலா துஆ செய்ய சொல்லி கொடுத்திருக்கிறான். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு அடிப்படையை சொல்லிவிட்டார். தக்வா உடையவர்கள் யாரோ, எல்லா கட்டத்தில் அல்லாஹ்வை யார் பயந்து வாழ்கிறாரோ அவருக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு அவர் அறியாத புறத்திலிருந்து அவர் எண்ணி பாராத வகையில் அல்லாஹ் என்ன வாழ்வாதாரத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த பரக்கத்து அருள் வளம் கிடைக்கின்றது, எப்படியெல்லாம் போகிறது என்பதை பற்றி சில விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், மனிதன் பாவங்களில் ஈடுபடும் போது அந்த பரக்கத் அவனை விட்டு போய்விடுகின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டினார்கள், இன்னல் அப்த ல யுஹ்ரமுர் ரிஸ்க பி தம்பின் யுஸிபு. ஒரு அடியான் அவன் செய்கின்ற பாவத்தின் காரணமாக ரிஸ்கில் இருந்து அவன் ஹராமாக்கப்படுகிறான், மஹ்ரூமாக்கப்படுகிறான். அதாவது அவனுக்கு ரிஸ்க் இல்லாமல் போய்விடுகின்றது, அல்லாஹ்வுடைய அருள் வளம் இல்லாமல் போய்விடுகின்றது. என்ன காரணம்? அவன் செய்யக்கூடிய பாவங்கள் காரணமாக அவனுக்கு பரக்கத் இல்லாமல் போய்விடுகின்றது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அதிகமான பாவங்களில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பரக்கத் காணாமல் போகும். நன்றி கெட்ட வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது அருள் வளங்கள் இல்லாமல் போகும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ஒரு அழகான சிறந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கான் என்று சொன்னால், அவருடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவருடைய ஆரோக்கியத்தில் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான், அவருடைய குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கின்றான், அவருடைய அனைத்து விதமான செயல்களில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்திருக்கின்றான், அவருடைய கல்வியில் பரக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், எல்லா விதமான அந்த பரக்கத்துகளுக்கும் அவன் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். இன்றைக்கு நன்றி கெட்டவனாக அவன் மாறுகிறானோ, அல்லாஹ் தன்னுடைய பரக்கத்தை அவனை விட்டு புடுங்கி விடுகின்றான். அல்லாஹ் அழகான உதாரணம் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள். வதரபல்லாஹு மஸலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான்
فكفرت بأنعم الله فأذاقها الله لباس الجوع والخوف بما كانوا يصنعون. அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணம் காட்டுகிறான். அந்த ஊர் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு? காத் ஆமினத்த முத்துமைன்னா, அது அச்சமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தது. அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த ஊர் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் திரும்ப சொல்கிறான், யதீஹா ரிஸ்குஹா ரகத மின் குல்லி மக்கான். அந்த ஊருக்குண்டான அந்த வாழ்வாதாரம் எல்லா இடத்திலிருந்தும் தாராளமாக அந்த ஊருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. எல்லா விதமான வாழ்வாதாரம் எல்லா இடத்திலும் தாராளமாக கிடைத்துக் கொண்டிருந்தது. என்ன செய்யணும்? அதுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்கணும், நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அவர்கள் இருந்திருக்கணும். ஆனால் நேர் மாற்றமாக என்ன நடந்தது என்றால், அல்லாஹ்வுடைய அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக அவர்கள் மாறு செய்தார்கள். எனவே அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஅதாகஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃபி பிமா கானூ யஸ்னஊன். அவர்கள் பாவம் செய்து கொண்டிருந்த காரணமாக அவர்கள் அல்லாஹ் தஆலா பசி மற்றும் பயம், அச்சம் என்ற அந்த ஆடையை அணிவித்து அதை சுவைக்க செய்தான். அதாவது பயத்தையும் வறுமையையும் பசி எல்லாம் சுவைக்க செய்தான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பசி இல்லாத வாழ்க்கை, வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, பட்டினி இல்லாத ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, தாராளமான வருமானம், அழகான வாழ்வாதாரம், அழகான அருள்வளங்கள், இது எல்லாம் இருந்தது. அப்படியே நேர் மாற்றமாக அல்லாஹ் மாற்றி அதை பசிக்குண்டான, பசியால் வாடக்கூடிய, வறுமையால் வாடக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் மாற்றினான். அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், செல்வம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதை வைத்து விஷமம் செய்வதற்காக அல்ல. ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை வைத்து சிற்றின்பங்களில் மூழ்கி வழிகிட்டு போவதற்காக அல்ல. ஒரு மனிதனுக்கு தாக்கத், ஒரு சக்தி, ஒரு வல்லமை, ஆற்றல் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை தவறான வழியில் பயன்படுத்துவதற்காக அல்ல. எப்பொழுது இந்த மாதிரி நிலைமை ஏற்படுமோ அப்போது அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள் வளங்களை வாபஸ் வாங்குவான். வாபஸ் வாங்குவது உடனே நடக்காது, கட்டம் கட்டமாக நடக்கும், மெதுவாக நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எதுக்காக வேண்டி? மக்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்து கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான்? பிடுங்குவான். ஆனால் எப்பொழுது அந்த அருள் வளத்தை அல்லாஹ் முழுமையாக பிடுங்கி விடுகிறானோ மீண்டும் அவனுக்கு அந்த அருள் வளம் கிடைக்கவே கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். وَلَنُذِيقَنَّهُم مِّنَ الْعَذَابِ الْأَدْنَىٰ دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. மறுமை நாளில் அவர்கள் கிடைக்கக்கூடிய மிக பெரிய தண்டனைக்கு முன்பு இம்மையிலேயே நாம் தண்டனை அவனுக்கு சுவைக்க செய்கிறோம். எதற்காக? லஅல்லஹும் யர்ஜிஊன். அவன் மீண்டு வருவதற்காக, தௌபா செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வருவதற்காக இந்த ஒரு அவனுக்கு உலகத்தில் தண்டனையை கொடுக்கிறோம், வேதனை கொடுக்கிறோம். பசியின் மூலமாக, பற்றின் மூலமாக, அச்சத்தின் மூலமாக வேதனை கொடுக்கிறோம். திருந்தி வந்தால் பிரச்சனை இல்லை. திருந்தாம தொடர்ந்து அதே நிலையில் அவன் இருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரக்கத் செய்யப்படும், பிடுங்கப்படும். அல்லாஹ் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன். அவர்கள் அறியாத விதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வோம்? நாங்கள் அருட்கொடை பிடிக்கிக் கொண்டே இருப்போம், நாம் பிடிக்கிக் கொண்டே இருப்போம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இன்னொரு ஒரு சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது சபா நாட்டு மக்கள் இதில் சொல்லி காட்டுகின்றார். லகத் கான லிஸபஇன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா ஜன்னத்தானி அன் யமீனி ஷிமால் குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹ் பல்தத்து தய்யிபத்து வ ரப்புன் கஃபூர். சபா என்ற நாட்டில் வாழ்ந்த அந்த மக்களுடைய வசிப்பிடத்திலே உங்களுக்கு ஒரு படிப்பினை இருக்கின்றது. ஜன்னத்தானி அன் யமீனி ஷிமால். அவர்களுக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ரெண்டு விதமான தோட்டங்களை நாம் கொடுத்திருந்தோம். அழகான தோட்டம், அந்த தோட்டம் வாழ்வாதாரம். அது அந்த தோட்டம் ரெண்டு, வலதுபுறத்தில் ரெண்டு தோட்டம், இடதுபுறத்தில் ரெண்டு தோட்டம், வாழ்வாதாரம். அல்லாஹ்வுடைய அருள் வளம் அது. அல்லாஹ் சொன்னான், ரெண்டு பக்கம், அதாவது இந்த பக்கம் ரெண்டு, வலது பக்கம் ரெண்டு தோட்டம், இடது பக்கம் ரெண்டு தோட்டம் கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்னான், குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹ். உங்களுடைய இறைவனின்
ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை நீங்கள் அனுபவியுங்கள். அதற்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். பல்தத்துன் தையிபத்துன் ரப்புன் கஃபூர். அழகான ஊர், பசுமையான ஊர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் தவறு செய்தால், பாவம் செய்தால் மன்னிப்பதற்குண்டான ரப்போ, மன்னிக்கக்கூடிய ரப்பு இரட்சகனும் அல்லாஹ் அங்கே இருக்கிறான் என்று அல்லாஹ் சொன்னான். ஆனா என்ன ஆச்சு? அந்த அருள் வளங்களை அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அருமையாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டிய அந்த சமூகம் அதை புறக்கணித்தது, நன்றி செலுத்தாமல் புறக்கணித்தது. அலைஹிம் செயல் ஆர்மி, நாம் அரிம் என்ற ஒரு வெள்ளத்தை அனுப்பி வைத்தோம். அரிம் என்ற வெள்ளம் அந்த அந்த சபா என்பது யமன் நாட்டில் உள்ள ஒரு பிரதேசம். இப்பொழுது கூட யமனிகள்கிட்ட பேசும்போது இதை பற்றி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, இந்த சபா இந்த அல்லாஹ் அந்த தோட்டத்தை எரித்தான். பின்னால் அந்த இடம் எரிக்கப்பட்ட இடம் அப்படியே இருக்குது. அந்த இடத்துக்கு போனால் அந்த எரிக்கப்பட்ட இடம் அப்படி இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். தோட்டத்தை என்ன பண்ணா? கசப்பான தோட்டமாக மாற்றினான். கசப்பு நீர் தோற்றமாக. அதே போன்று இலந்தை மரமாக மாற்றினான். இலந்தை மரம் பார்க்கறீங்களா? ரோடு ஓரமா இருக்கும். கத்தர் நிறைய இருக்கு, ரோடு ஓரமா நிறைய இடம் கீழே உழுந்து கிடக்கும் இலந்தை பழங்கள். அந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு மரமாக மாற்றி விட்டான். கசப்பு நிறைந்த ஒரு மரமாக மாற்றி விட்டான். இப்போ அந்த ரெண்டு தோட்டத்தை அழித்து விட்ட அரிம் என்ற அந்த வெள்ளப்பெருக்கை அல்லாஹ் அனுப்பி அந்த ரெண்டு தோட்டத்தை அழித்து விட்டான். அந்த அழித்தருடைய அந்த சுவடு இன்று போனாலும் அந்த சபா என்ற அந்த இடத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடியும். இது அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்துக்கு கொடுத்த அருள் வளங்கள், அது எவ்வாறு அவர்கள் பிடுங்கப்பட்டன என்பதுக்குள்ள சாட்சியாக இன்னும் அந்த சபா என்ற ஊர் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று நீங்கள் பாருங்கள் சகோதரர்களே, சூரா கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வضرب لهم مثل الرجلين جعلنا لأحدهما جنتين من عناب وحففناهما بنخل وجعلنا بينهما زرعا. அல்லாஹ் ரெண்டு நபியே, இரண்டு மனிதர்களின் உதாரணத்தை நீங்கள் அவருக்கு சொல்லி காட்டுங்கள். அந்த ரெண்டு மனிதர்கள், ஒருவருக்கு நாம் ரெண்டு தோட்டத்தை கொடுத்திருந்தோம். ஜஅல்னா லஹதிஹிமா ஜன்னத்தைனி மின் அனாபின், இரண்டு திராட்சை தோட்டங்கள் கொடுத்திருந்தோம். அது மட்டுமல்ல, வஹஃபஃப்னாஹுமா பின்னஹல், அந்த ரெண்டு திராட்சை தோட்டத்தை சுற்றி ஈச்ச மர தோட்டத்தை கொடுத்திருந்தோம். ஈச்ச மரங்களை கொடுத்திருந்தோம் சுற்றி. அந்த திராட்சை தோட்டம், ரெண்டு திராட்சை தோட்டம், அந்த திராட்சை தோட்டங்களை சுற்றி அதை சுற்றி என்ன செஞ்சிருந்தோம்? பேரீச்ச மரத்தோட்டத்தை கொடுத்திருந்தோம். பிறகு வஜஅல்னா பைனஹுமா ஸரஆ, இந்த ரெண்டு தோட்டங்களுக்கு மத்தியில் விவசாயத்தை கொடுத்திருந்தோம். கில்தல் ஜன்னத்தைனி ஆதத் குலஹா வலம் தலில் மின்ஹு ஷையன் வஃஜர்னா ஹிலாலஹுமா நஹரா. அது மட்டுமல்ல, இந்த தோட்டம், இந்த ரெண்டு திராட்சை தோட்டம், அதை சுற்றி ஈச்ச மர தோட்டம், அதுக்கு நடுவில் விவசாயம். இது அல்லாம அல்லாஹ் அதற்கு நடுவில் நஹர், ஆறையும் ஓடச் செய்தான். அந்த பழம், ரெண்டு தோட்டத்துடைய பழங்கள் வருஷா வருஷம் எந்த ஒரு குறைவு இல்லாமல், அநியாயம் செய்யாமல் கொடுத்து அது பலன் தந்து கொண்டே இருந்தது. அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. அதை எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்ற கடைசியில? இந்த தோட்டத்தின் அழகை பார்த்தான், அந்த தோட்டம் பூத்து குலுங்குவதை பார்த்தான், அதை ரசித்தான். தனக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைத்துவிட்டது என்று பூரித்தான். அந்த பூரிப்பு, அந்த ரசிப்பு அவனை அல்லாஹ்வை மறக்க செய்தது. وقالوا ثمر فقال لصاحبه وهو يحاوره ان اكثر منك مالا وازنفرا என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிட்டே வர்றான். அடுத்து சொல்லலாம், ودخل جنته وهو ظالم لنفسه قال ما اظن ان تبيد هذه ابدا وما اظن الساعه قائمه ولا رضيت لربي لاجدن خيرا منها منقلبا. இங்க விஷயமே, அவன்
எந்த அளவுக்கு அவன் கர்வம் கொண்டு தற்பெருமை கொண்டு அந்த தற்பெருமையின் கர்வத்தின் ஆணவத்தின் உச்சாணி கொம்புக்கு போனான் என்றால், அவன் சொன்னான், தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே அவன் நுழைந்தான். அவன் அந்த தோட்டத்துக்குள் நுழைந்த பிறகு அவன் சொன்னான், இந்த தோட்டம் அழிந்து விடும் என்று ஒருபோதும் நினைக்கல. இது அழியாது, அப்படி நிரந்தரமாக இருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அழியாது என்று ஒருபோதும் நினைக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் மறுமை என்று ஒன்று உண்டாகும் என்றே நினைக்கல. இதுதான் பாயிண்ட். மறுமையை மறக்க செய்தது அவனை. அல்லாஹ்வை மறக்க செய்த காரணம் மறுமையை மறக்க செய்தது. மறுமை என்று ஒன்று உண்டு என்று நான் நம்பவில்லை. வலை ருதித்துல் அரபில் அஜ்தன்ன கைர மின்ஹா முகலபா. அப்படியே மறுமை என்று ஒன்று இருந்து நான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டும் திருப்பப்பட்டாலும் இந்த உலகத்தில் கிடைத்ததை விட சிறந்த ஒரு இடம் தான் எனக்கு அங்கு கிடைக்கும் என்று சொன்னான். கடைசியில் அல்லாஹ் அவனுடைய ஆணவத்துக்கு முடிவெட்டு முகமாக, கர்வத்தை உடைக்கும் முகமாக அல்லாஹ் சொல்றான், வஹீத பிஸமரிஹி ஃபஅஸ்பஹ யகல்லிபு கஃபைஹி அலா மா அன்ஃபக ஃபீஹா வஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா. அல்லாஹ் தஆலா அந்த பழங்களை, அந்த பலன்களை, தோட்டங்களை முழுவதும் அழித்தான். அந்த அழிவை பார்த்ததுக்கு பிறகு அதன் மீது தான் செலவழித்ததின் மீது கை செய்தப்பட்டவனாக தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டான். கூல் யாழை தனியில் முஷ்ரிக் ரப்பி ஹதா சொன்னான், என்ற என்னுடைய கை சேதமே நான் அல்லது என்னுடைய ரப்புக்கு இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே, ரப்பை மறக்காமல் இருக்க வேண்டுமே என்று அவன் கை செய்தப்பட்டு தன்னுடைய கைகளை பிசைந்து கொண்டான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் குர்ஆன் சொல்லக்கூடிய உதாரணங்கள். ஒருவருக்கு வாழ்க்கை வளம், அதாவது வாழ்க்கையிலே அழகான வாழ்க்கை அமைந்து அல்லாஹ்வுடைய அருள் வளம் கொடுக்கப்பட்டு அந்த அருள் வளத்தை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாமல் நன்றி கெட்டத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காரணமாக அல்லாஹ் எப்படி இந்த அருள் வளத்தை பிடுங்கினார் என்பதற்குண்டான உதாரணங்கள் உயிரோட்டமாக குர்ஆனில் உயிரோட்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள். நன்றி மறந்தவரிடமிருந்து எப்படி இந்த பரக்கத் பிடிக்கப்படுகிறது என்பதற்குண்டான ஒரு சம உதாரணம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஒரு ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமூகத்தில் 3 நபர்கள் இருந்தார்கள். அந்த 3 நபர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்க விரும்பினான். அந்த 3 நபர்கள் யார்? ஒருவர் துஷ்டநோய்க்காரர், குஷ்டரோகம் பிடித்து அந்த நோய் பிடித்து அந்த வியாதி பிடித்து இருந்தவர் குஷ்டரோகி. இன்னொருவர் வழுக்கைத்தலை, சுத்தமாக மண்டையில் முடிய இருக்காது. இன்னொரு குருடர். இந்த 3 நபர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்க நாடினான். ஒரு வானவரை என்ன செய்கிறான்? மனித ரூபத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். வானவரை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த வானவர் என்ன செய்கிறார்? முதல் குஷ்டரோகியிடம் போகிறார். போயவர் கேட்கிறார், உமக்கு என்ன தேவை? உலகத்திலேயே நீ எதை இப்பொழுது விரும்புகிறீர் என்று சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த குஷ்டரோகியாக நான் இருக்கிறேன். இதனால் மக்கள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். என்னிடம் யாரும் பழகுவதில்லை, என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள். எனவே எனக்கு அழகான தோல் எனக்கு வேண்டும். அதைத்தான் இப்பொழுது எனக்கு இப்போ தேவை. எனக்கு அதான் இந்த நோய் என்னை விட்டு போய் எனக்கு அழகான தோல் வரணும். நான் என்னுடைய உடம்பு அழகான ஒரு உடம்பாக மாறணும். இதே ஆசைப்படுகிறேன் என்று சொன்னபோது அந்த வானவர் அவருடைய உடம்பில் கை வைத்து தடவுகிறார். அல்லாஹ் அழகான ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்கிறார். அந்த குஷ்டரோகி மறந்து, அதாவது மறைந்து போய்விடுகின்றது. அந்த நோய் மறைந்து விடுகின்றது. அழகான ஒரு தோற்றக்கூடிய ஒரு மனிதராக மாறுகிறார். மீண்டும் கேட்கிறார், நீ என்ன ஒரு செல்வத்தை விரும்புகிறாய்? அவர் சொல்கிறார், எனக்கு பிடித்தமான ஒட்டகம். ஹதீஸ்ல ஒட்டகமோ மாடோ என்று 2 வருது. அப்ப ஒட்டகத்தை நான் விரும்புகிறேன். அப்ப அவருக்கு ஒரு கற்பம் தெரித்த ஒட்டகம் கொடுக்கப்படுகின்றது. பிறகு 2வது வழுக்கை தலையினிடம் அந்த வானவர் போகிறார். அவர் கேட்கிறார், நீ இப்பொழுது விரும்பக்கூடியது என்னது? எதை அதிகம் நீ விரும்புகிறாய்? அப்ப அவர் சொல்லுகிறார், இந்த வழுக்கை தலையனாக இருக்கின்ற காரணமாக மக்கள் யாரும் என்னோடு அண்டி பழகுவதில்லை, என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், என்னை இழிவாக கருதுகிறார்கள். ஆகவே மக்களோடு மக்களாக நானும் பழக வேண்டும், அவர்களோடு ஒட்டி உறவாட வேண்டும் என்பதற்காக எனக்கு அழகான மூடி எனக்கு தேவை. அப்போ வானவர்
அப்படியே தன்னுடைய கையை வைத்து தடவுகிறார். அவருக்கு அழகான முடி வந்து விடுகின்றது. பழைய முன்பை விட அழகான தோட்டமுடியாக மாறி விடுகிறார். திரும்ப கேட்கிறார், உனக்கு என்ன வேணும், என்ன செல்வம் உனக்கு பிடித்தமானது? அவர் சொல்கிறார், எனக்கு மாடு வேண்டும், மாடு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்று கூறுகிறார். உடனே அவருக்கு ஒரு கற்பம் தெரித்த ஒரு கர்ப்பிணியான மாடு கொடுக்கப்படுகின்றது. அடுத்து மூணாவதாக ஒரு குருடராக இருந்தாலே குருடர் அந்த வானவர் போகிறார். அவரிடம் இதே கேள்வி கேட்கப்படுகின்றது, உமக்கு என்ன வேண்டும், என்ன விரும்புகிறாய்? அவர் சொல்கிறார், மற்ற மக்களை போன்று இந்த உலகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை, நான் குருடராக இருக்கிறேன், என்னுடைய கண் பார்வை எனக்கு வேண்டும், இந்த உலகத்தை நான் பார்க்க வேண்டும், எனவே எனக்கு பார்வை கிடைத்து விட்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று சொன்னபோது கையை வைத்து தடவுகிறார். அவருக்கு பார்வை கொடுக்கப்படுகின்றது. பிறகு கேட்கிறார், உமக்கு என்ன செல்வம் வேண்டும், எதை நீ விரும்புகிறீர்? அவர் சொல்கிறார், எனக்கு ஆடு வேண்டும். அவருக்கு கர்ப்பிணியான ஒரு ஆடு கொடுக்கப்படுகின்றது. பிறகு அவர் மறைந்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒட்டகம் கொடுக்கப்பட்டவர் ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் ஒட்டக மந்தையாக மாறியது. மாடு கொடுக்கப்பட்டவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் மாட்டு மந்தையாக உருவெடுத்தது. ஆடு கொடுக்கப்பட்டவருக்கு ஒரு பள்ளத்தாக்கு முழுவதும் ஆட்டு மந்தையாக உருவெடுத்தது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்போடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போ அல்லாஹ் என்ன செய்தான், அந்த 3 நபர்களை சோதிக்க நாடினான். அல்லாஹ் ஒவ்வொருவரிடமும் அந்தந்த மனிதனுடைய அந்த பழைய தோட்டத்தில் ஒரு வானம் அனுப்பி வைக்கிறான். ஒரு வானம் வருகிறார். எப்படி? குஷ்டரோகியாக வருகிறார். ஏற்கனவே குஷ்டரோகியாக இருந்த அந்த மனிதர்கிட்ட குஷ்டரோகியா ஒருத்தர் வருகிறார். வந்து சொல்லுகிறார், நண்பரே, நான் ஒரு வழிபோக்கன், நான் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய அனைத்து பொருட்கள் தொலைந்து விட்டன, என்னுடைய வாகனம் தொலைந்து விட்டது, என்னால் பயணத்தை தொடர முடியாமல் நான் இருக்கிறேன், எனவே உம்மிடம் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை எனக்கு தந்தீர் என்று சொன்னால் அந்த ஒட்டகத்தை நான் ஏறி என்னுடைய பயணத்தை தொடர்வேன் என்று சொன்னபோது அந்த குஷ்டரோகியாக இருந்த அந்த மனிதன் சொன்னான், உனக்கு நீ கேட்டதை நான் தர முடியாது, காரணம் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றது, எனவே உனக்கு நான் கேட்டதை தர முடியாது என்று சொல்லவும் மீண்டும் கேட்கிறார், நீ ஞாபகம், நீ நினைத்துப்பார், நீ குஷ்டரோகியாக ஒரு காலத்தில் இருந்தாய், அல்லாஹ் அழகான தோட்டத்தை கொடுத்தான், நீ ஒட்டகம் வேண்டினாய், ஒட்டகம் வேண்டும் என்று சொன்னாய், அல்லாஹ் ஒட்டகத்தை கூட கொடுத்தான், அந்த ஒட்டகம் இந்த அளவுக்கு பல்கி பெருகி போயிருக்கின்றது என்பதை நினைத்து சொன்னபோது அவன் சொன்னான், இல்லை, அப்படிலாம் ஒண்ணு இல்லை, இது வாழையடி வாழையாக எங்க குடும்பம் சம்பாதிச்சு நான் பெற்றுக்கொண்ட செல்வம் என்று சொன்னான். உடனே அவர் துஆ செய்கிறார், உண்மையிலேயே நீ இந்த விஷயத்துக்கு பொய்யனாக இருப்பாயானால், நீ அல்லாஹ்வை மறந்து பேசுவாயானால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமைக்கு கொண்டு வரட்டும் என்று சொல்லிவிட்டு துஆ செய்து சென்று விடுகிறார். அல்லாஹ் அப்படி மீண்டும் ஒரு அத்தனை செல்வங்களையும் அத்தனை அருள்வளங்களையும் அல்லாஹ் அழித்து அவரை பழைய மாதிரி குஷ்டரோகியாக அல்லாஹ் மாற்றுகிறான். அதே போன்று இரண்டாவதாக இந்த வழுக்கை தனியாக இருந்த அந்த மனுஷத்தை இந்த வானவர் அந்த ரூபத்தில் போகிறார், வழுக்கை தலையோடு போகிறார். அதே மாதிரி சொல்கிறார், நான் வழிபோக்கன், என்னுடைய வாகனம் தொலைந்து விட்டது, நான் பயணத்தை தொடர முடியாமல் இருக்கிறேன், எனவே உனக்கு கொடுத்த அந்த மாட்டை நீ எனக்கு தந்தீர் என்று சொன்னால் அந்த மாட்டில் ஏறி என்ன செய்ய பயணத்தை தொடர வேண்டும் சொன்னபோது அவர் சொல்கிறார், இல்லை, நீ கேட்டதை என்ன தர முடியாது, காரணம் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கின்றன. அவர் சொல்றார், மீண்டும் சொன்னார், நினைத்துப்பார், நீ வழுக்கை தலைவனாக இருந்தாய், அழகான முடி வேண்டும் என்று அல்லாஹ்விடம் நீ வேண்டினாய், அல்லாஹ் உனக்கு அழகான முடியை கொடுத்தான், அழகான தோற்றத்தை கொடுத்தான். பிறகு மாடு வேண்டும் என்று நீ ஆசைப்பட்டாய், அல்லாஹ் உனக்கு அழகான மாட்டை கொடுத்தான், அந்த மாடு இந்த பல்கி பெருகி பெரிய ஒரு வளமாக என்று நிற்கிறது, இதை நினைத்துப்பா என்று சொன்னபோது அவன் சொன்னான், அப்படியெல்லாம் இல்லை, இது நானாக சம்பாதிச்சது, வாழையாக இந்த சொத்து எனக்கு கிடைத்தது எனக்கு என்று அல்லாஹ் மறந்த நன்றி கெட்ட தடுத்து நடந்தபோது அவர் சொன்னார், இந்த விஷயத்தில் நீ பொய்யனாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைக்கு மாற்றட்டும் என்று சொன்னார். அல்லாஹ் மீண்டும் அவரை பழைய நிலைக்கு மாற்றினார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த மாட்டு மந்தை அனைத்து அழிக்கப்பட்டன. அவர் மீண்டும் ஒரு வழுக்கை தலையனாக அவர் ஆக்கப்பட்டார். மூன்றாவதாக குருடரிடம் அதே குருட்டுத்தனத்தில் அவர் போகிறார். போய் சொல்கிறார், மனிதரே, நான் ஒரு குருடன், பாதையில் என்னால் தனியாக போக முடியாது, நான் ஒரு வழிபோக்கன், என்னுடைய வாகனம் தொலைந்து விட்டது,
உமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த ஆட்டு மந்தைகள் ஏதாவது ஒரு ஆட்டு எனக்கு தந்தீர் என்று சொன்னால் நான் என்னுடைய பயணத்தை தொடருவேன் என்று சொன்னபோது அந்த மனிதர் சொன்னார், ஆம், உண்மையிலேயே இது அல்லாஹ் எனக்கு கொடுத்த சொத்து. நான் குருடனாக இருந்தேன், அல்லாஹ் எனக்கு அழகான பார்வை கொடுத்தான், என் ரப் எனக்கு பார்வை கொடுத்தான். அல்லாஹ் இந்த ஆட்டை நான் வேண்டினேன், அவன் தான் எனக்கு இந்த ஆட்டை கொடுத்தான். இவ்வளவு பெரிய அருள் வளங்களை அவன் தான் எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் சம்பாதித்தது அல்ல. எனவே என்ன வேண்டுமானாலும் என்னுடைய இந்த சொத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள். இன்றைய தினம் ஹதீஸ் அப்படி வார்த்தை வருகின்றது, இன்றைய தினம் என்னுடைய சொத்தில் நீ இது என்ன செய்தாலும் உம்மிடம் நான் கேட்க மாட்டேன், ஏனென்றால் இது அல்லாஹ்வுடைய சொத்து என்று அந்த மனிதர் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், வந்தவர் சொன்னார், நண்பரே, எனக்கு இது வேண்டாம், இதை நீரே வைத்துக்கொள். அல்லாஹ் தஆலா உங்கள் மூவரையும் சோதிப்பதற்காக நீ அனுப்பி வைத்தான். இந்த மூவரில் மற்ற 2 பேர் தோல்வியடைந்து விட்டார்கள். நீ அல்லாஹ் வைத்த பரீட்சை வெற்றி பெற்று விட்டீர். எனவே இந்த சொத்தை, இந்த வளத்தை நீரே வைத்துக் கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவர் சென்றார் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகின்றார்கள். சகோதரர், இது ஒரு கதை அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன உண்மையான சம்பவம், கட்டுக்கதை அல்ல. இதுக்கு என்ன, எதற்காக சொல்லப்படுது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் வளங்களை வழங்கின அப்படி வழங்குவான், எதிர்பாராத அளவுக்கு வழங்குவான், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வழங்குவான். அதே மாதிரி பிடுங்கினால் அப்படிதான் பிடுங்குவான். அல்லாஹ் பிடுங்கி விட்டால் மீண்டும் கிடைக்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சில விஷயங்கள் தக்வா இல்லாமல் நன்றி கெட்ட தனத்தோடு வாழுகின்ற பொழுது அல்லாஹ் தான் கொடுத்த பரக்கத்துகளை எல்லாம் என்ன செய்கிறான்? அல்லாஹ் ஆரம்பத்தில் ஓதி காட்டிய மாதிரி ஃபஹத்னாஹும் பிமா கஸபூன், அவர்கள் தீமை செய்த காரணமாக அவர்களை நாம் பிடித்தோம் என்று சொல்லி காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த வளங்கள் எல்லாம் நாசப்படுத்தப்பட திரும்ப பெறப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அருமை சகோதரர்களே, அதாவது பரக்கத் எப்பொழுது வரும், எப்பொழுது போகும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு பொருளாதாரம் கொடுக்கப்படுது என்று சொன்னால் அந்த பொருளாதாரத்தை, அந்த செல்வத்தை தூய மனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பேராசையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பேராசையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் ஒரு பொருளாதாரம் கொடுக்கப்படுது என்று சொன்னால் அதை மன முகப்பத்தோடு, மன மோந்து அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பேராசைப்படக்கூடாது. ஏனென்றால் மனிதனுடைய புத்தி என்னவென்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், லவ் அன்னல் இப்னி ஆதம வாதியன் மின் தஹபின் அஹப்ப அன் யகூன லஹு வாதியான். மனிதனுடைய அந்த இயல்பை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இப்னு ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க பள்ளத்தாக இருந்த, தங்கம் முழுது குவிக்கப்பட்ட, தங்கமாக நிறைந்திருக்கக்கூடிய, தங்கமாகவே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு கொடுக்கப்பட்டால் இன்னொன்று ஒரு பள்ளத்தாக்கு வேணுமே என்று ஆசைப்படுவான். இது போதுன்னு நினைக்க மாட்டான். பள்ளத்தாக்குனா என்ன, பெரிய சின்னது கிடையாது, பெரிய இடம், அது மிக பெரிய இடம். அப்போ இந்த பள்ளி வச்சுக்காங்க, இந்த பள்ளி அளவுக்கு, இந்த பள்ளி இந்த ஹால் அளவுக்கு ஒரு மனிதனுக்கு தங்கமாகவே கொடுக்கப்பட்டால் இத மாதிரி இன்னொன்று கிடைக்காத என்று ஆசைப்படுவான். வலை யம்லஉ ஃபாஹு இல்ல துராப். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அவனுடைய வாயை மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது என்று சொல்றாங்க. பிறகு இந்த ஹதீஸை அறிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், ஹத்தா நஸலத் அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுத்து மகாப் என்ற வசனம் இறங்கியது. அதாவது உங்களை நீங்கள் கபரை நீங்கள் ஜியாரத் செய்கின்ற வரை,
அதாவது உங்களை கபருக்குள்ள போய் அடக்கம் செய்கின்ற வரை உங்களை அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், பொருளாதார அதிகமாக சேர்க்க வேண்டும் என்ற ஆசை உங்களை அழித்து விட்டது என்று அல்லாஹ் தஆலா வசதி இறக்கி வைத்தார் என்பதாக சொல்லி காட்டுகிறார். அப்போ மனிதன் இயல்பு என்னன்னு சொன்னால், ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்கப்படுது, ஒரு செல்வம் அவனுக்கு கொடுக்கப்படுது என்றால் அதை போல இன்னொன்று வேற கிடைக்காதா என்று பேராசைப்படுவான். இந்த மாதிரி பேராசையோடு அல்லாஹ்வுடைய செல்வத்தை நாம் எதிர்கொண்டால் நம்முடைய பரக்கத்து செய்யப்படும், பிடுங்கப்படும், அல்லாஹ்வுடைய அருளால் பிடுங்கப்படும். அதுக்கு நேர் மாற்றமாக மன முகப்பத்தோடு மனம் வந்து அல்லாஹ் கொடுத்ததுக்கு போதும், அல்லாஹ் எனக்கு நாடியை தந்திருக்கிறான் என்று ஒரு மனிதன் நினைத்தால் அவனுடைய அந்த பரக்கத்து நிலை நிற்கும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅதானி ثم سألته فأعطاني ثم سألته فأعطاني. ஹக்கீம் பின் ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதவி கேட்டேன், ரசூல் எனக்கு கொடுத்தாங்க. ரெண்டாவது கேட்டேன், கொடுத்தாங்க. மூணாவது கேட்டேன், கொடுத்தாங்க. மூணாவது கொடுத்து விட்டு சொன்னார்கள், யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹதிரத்துன் ஹல்வத்துன். ஹக்கீமே, இந்த சொத்து இருக்குது, இந்த பணம் இருக்குது, இந்த செல்வம் இருக்குது, இது பசுமையானது மற்றும் இனிமையானது. சொல்றாங்க, ஃபமன் அஹதஹு பிஸகாவத்தி நஃப்ஸின் பூரிக லஹு ஃபீஹி. யார் இதை சகாவத் நஃப்ஸ், மன முஹப்பத்தோடு, மனம் உவந்து தூய்மையான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு, தாராளமான மனதோடு இந்த செல்வத்தை யார் பெற்றுக் கொள்கிறாரோ பூரிக லஹு ஃபீஹி, இதில் அவருக்கு என்ன செய்யப்படும், பரக்கத் செய்யப்படும். பிறகு சொல்றாங்க, வமன் அஹதஹு பிஇஸ்ராஃபி நஃப்ஸின் லம் யுபாரிக் லஹு ஃபீஹி கல்லதி யக்குலு வலா யஷ்பஉ. யார் இதை பேராசையோடு பெற்றுக்கொள்கிறானோ, இந்த பொருளாதாரத்தை, இந்த செல்வத்தை பேராசையோடு பெற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு இதில் பரக்கத் செய்யப்பட மாட்டாது, அருளம் செய்யப்பட மாட்டாது. அவன் சாப்பிட்டு பசி அடங்காதவனை போன்று, பசி அடக்குவதற்காக சாப்பிடுகிறான், ஆனால் அவன் சாப்பிட்டு பசி அடங்காதவனை போன்று அவன் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக ரசூல் சொன்னாங்க, அல் யதுல் உல்யா கைரு மினல் யதி சுஃப்லா. கொடுக்கக்கூடிய கரம் வாங்கக்கூடிய கரத்தை விட சிறந்தது என்று சொன்னாங்க. ஹக்கீம் பின் ஹிஸாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு குல்து ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் வல்லதி பஅஸக பில் ஹக் லா அர்ஸஉ அஹதன் பஅதக ஷைஅன் ஹத்தா உஃபாரிக துன்யா. நான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினேன், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் அதாவது இந்த உங்களுக்கு பிறகும் ஹக்கை, சத்தியத்தை கொண்டு உங்களை எவன் அனுப்பினானோ அவன் மீது சத்தியமாக உங்களுக்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நான் பிரிகின்ற வரை யாரிடமும் நான் கையேந்த மாட்டேன் ரசூலுல்லாஹ் என்று நான் சொன்னேன் என்பதாக ஹக்கீம் பின் ஹிஸாம் சொல்கிறார்கள். வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கனிமத்து பொருள் வந்த நேரத்தில் ஹக்கீம் பின் ஹிஸாமை அழைத்தார், அந்த பொருளை கொடுப்பதற்கு அழைத்தார்கள், மறுத்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஒரு பொருளாதாரம் வந்தபோது அந்த செல்வத்தை ஹக்கீம் பின் ஹிஸாம் கொடுப்பதற்கு அழைத்தார்கள், அப்பொழுது மறுத்து விட்டார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், மக்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், இவர் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார், ரசூலுல்லாஹ் சொன்னது போன்று அவர் இறந்து போகின்ற வரை இவர் யாரும் கையேந்தவில்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்று உமர் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், பேராசையோடு ஒரு பொருளை நாம் அணுகக்கூடாது. அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கானா அது அப்படியே மனம் ஊந்து ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஒவ்வொரு தொழுகை பிறகு துவா செய்கிறோமே, அருமையான துவா, அது அக்கீதா சம்பந்தப்பட்டது, இறை கோட்பாடு சம்பந்தப்பட்டது. என்ன துவா அது? அல்லாஹு லா மானி அலிமா அதைத வலா முஅத்தி லிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். யா அல்லாஹ், நீ கொடுத்ததை யாரும் தடுக்க முடியாது, நீ தடுத்ததை யாரும் கொடுக்க முடியாது. அருமையான துவா. என்னதான் நீ குட்டிக்கரணம் போட்டாலும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் எவ்வளவு கிடைக்கும் அவ்வளவுதான் கிடைக்கும். என்னதான் குட்டிக்கரணம் போட்டு கடுமையாக முயற்சி செய்தாலும் நமக்கு நம்மிடமிருந்து எடுக்கப்படக்கூடிய ரிஸ்கை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. இது நம்ம அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நம்ம தவறு செய்யறோம், இல்ல நம்முடைய அக்கீதா இல்ல, நம்முடைய அக்கீதா பலகீனமாகுது. அல்லாஹ் கொடுத்ததை தாராளமாக எடுத்து கொடுக்கிறோமா, நம்ம இதை மனசு தடுமாறும். உண்மையிலேயே யாருடைய ஈமான் பலகீனமா இருக்கிறதோ அவருக்கு இந்த நிலைமை நிச்சயமாக ஏற்படுது.
ஒரு விஷயம் ஒரு செல்வம் கிடைக்குது என்று சொன்னா இதை போல யாரும் நமக்கு இன்னும் நம்ம தரமாட்டாங்களா, இதை போல டபுளா நம்ம கிடைக்காதா, இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, டபுளா கிடைச்சிருக்காதா, ட்ரிபிளா கிடைச்சிருக்காதா என்றுதான் மனம் அலைவாயுது. அப்படி என்று சொன்னா கோளாறு எங்க? அவருடைய மனசுல கோளாறு, அவருடைய அக்கீதாவோட கோளாறு. அதை விட்டு விட்டு அல்லாஹ் நாடியது நடந்தது. அல்லாஹ் எனக்கு எவ்வளவு கொடுக்கணும் கிடைக்கணும்னு நினைச்சானோ அது எனக்கு கிடைச்சது. அல்லாஹ் எனக்கு எது நன்மையோ அதை நாடுகிறான், எனக்கு எது தேவையோ அது அவருக்கு தெரியும், எனக்கு எவ்வளவு தேவையோ அதை அவர் தந்திருக்கிறான் என்ற மனதோடு, அழகான இந்த மன திருப்தியோடு அதை எவர் பெற்றுக்கொள்கிறாரோ அவருடைய பரக்கத்து அருள் வளர்ந்த நிலைத்து என்பதை நாம் இந்த ஹதீஸ் புரிந்து கொள்ள முடியும். அடுத்த சகோதரர்களே, இன்னும் 2-3 விஷயம் சொல்லி முடிச்சு விடுறேன். மற்றவருக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பொருளாதாரத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. பொறாமைப்பட்டால் அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை அழகா சொல்லி காட்டுகின்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு உங்களை விட பொருளாதாரத்தில் தாழ்ந்தவர்களை நீங்கள் பாருங்கள், பொருளாதாரத்தை உங்களை விட உயர்ந்தவர்களை அதிகமாக நீங்கள் பார்க்காதீர்கள். அப்படி நீங்கள் பார்த்தால் அல்லாஹ்வுடைய பரக்கத், அவருடைய அருள் வளம் அது மிகவும் லேசாக கருதுவதை விட்டு உங்களை தூரமாக்கும் சொல்றாங்க. உலக விஷயத்தில் நம்மை விட ஒருவருக்கு பொருளாதாரம் அதிகமாக கொடுக்கப்படுது சொன்னா அவரை நீங்க பார்க்காதீங்க, ஆதல் பொறாமை வரும், உங்களுக்கு பொறாமை வரும். ஆனால் என்னை விட ஒருவர் ஏழையாக இருக்கலாம், என்னை விட ஒருவர் வறுமையில் வாடலாம், என்னை விட ஒருவர் சம்பளத்தில் குறைவாக இருக்கலாம், என்னை விட சம்பளத்தில் வருமானத்தை குறைவாக உள்ள ஒருவரை நான் பார்த்தால் எனக்கு என்ன தோணு சொன்னா, மாஷா அல்லாஹ் என்ன இந்த அளவுக்கு வச்சிருக்கிறானே, அவரை விட அதிகமான கூட சம்பளம் நான் வாங்குறேனே, அவர் சைக்கிளில் போறார், நான் காரில் போறேன், அவரு பேச்சுலரா இருக்கிறார், நான் குடும்பத்தோடு இருக்கிறேன், அல்லாஹ் இந்த அளவுக்கு வச்சிருக்கிறானே என்று நான் எண்ணினால் அல்லாஹ்வுடைய நமக்கு தந்த அந்த அருள் வளத்தை மிகவும் லேசானதாக நாம் கருத மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு விட்டுட்டு உன்னை விட உயர்ந்த ஆளடி பார்த்துன்னு சொன்னா, என்கிட்ட ஒரு வண்டி தான் இருக்கு, அவர்கிட்ட 2 வண்டி இருக்குது, என்கிட்ட 5000 வருமானம், அவருக்கு 10,000 வருமானம் வருதுன்னு சொன்னா உங்களுக்கு பொறாமையால உங்களுடைய மனசு தத்தளிக்கும், அவரை பார்த்து உங்களுக்கு வெறுப்பு வரும், அவரை பார்த்து எதுவும் செய்யணும் தோணும். இதனால நீங்க தான் அழிஞ்சு போவீங்களே தவிர அவர் அழிய மாட்டார். ஆனால் மார்க்க விஷயத்தில் என்ன பரக்கத்தோடு சொன்னா, உங்களோட உயர்ந்தவர்களை பாருங்கள், உங்களுடைய அதிகமானவர்களை பாருங்கள், உங்களுடைய அதிகமான இபாதத் செய்யக்கூடியவர்களை பாருங்கள். ஃபர்ல மட்டும் தான் தொழுறேனா, ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்தை விடாமல் தொழக்கூடிய அந்த மனிதரை பார்த்து அவரு நான் தொழாம போறேன், நான் நாளையில தொழுறேன்னு சொல்லுங்க அந்த மாதிரி சொல்லுங்க. நான் மாசத்துல 3 நாள் நான் நோன்பு வைக்க மாட்டேங்கிறேன்னா, ஒருவர் 3 நாள் நோன்பு வைக்கிறாரா அவரை பார்த்து பரவாயில்லைங்க, நானும் 3 நாள் நோன்பு வைக்கணும். வாரத்தில் திங்கள் வியாழக்கிழமை நான் நோன்பு வைப்பது கிடையாது, இன்னொரு நோன்பு வைக்கிறாரா, அவர் நோன்பு வச்சு அல்லாஹ்வுடைய நன்மை அதிகமாக பெற்றுக் கொள்கிறாரு, நான் அப்படி பெறக்கூடாது என்று சொல்லி நானும் உன்னை மாதிரி நோன்பு வைக்கிறேன் சொல்லி அப்படி செய்யுங்க. அதை பொறாமைப்படுங்க. மார்க்க விஷயத்தில், இபாதத் விஷயத்தில் நீங்கள் பொறாமைப்பட்டால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உலக விஷயத்தில் உங்களை விட உயர்ந்த ஆளை நீங்க பார்த்தீங்கன்னா பொறாமை தான் ஏற்படும். ரசூல் அழகாக சொன்னாங்க, உலக விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் உன்னை விட உயர்ந்தவனை பார்க்காதே, உன்னை விட தாழ்ந்தவனை பார். அல்லாஹ்வுடைய பரக்கத் அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அழகான வாழ்க்கை நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால், நிம்மதியான வாழ்க்கை, அச்சமற்ற வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால், நம்மை விட வருமானத்தில் குறைந்தவர்களை, பொருளாதார குறைந்தவர்களை, வாழ்க்கை வசதியில், வாழ்க்கை வளத்தில், வாழ்க்கை வசந்தத்தில் குறைந்தவர்களை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரக்கத்து வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள். அதை ரசூல் தடை செய்யல. எனக்கு அதிகமான
பொருளாதார கொடுயாடலான்னு சொல்லி தப்பு கிடையாது. எனக்கு கொடுத்த தப்பு கிடையாது. அவனுக்கு கொடுத்த பொருளாதார அழிச்சிரியாத அப்படின்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்லக்கூடாது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவே அவருடைய தாயார் ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஹாதிமுக் உதுல்லாஹ லஹுன்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய சேவகர், என் மகன் உங்களுடைய சேவகன், எனவே அவனுக்கு ஆண்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா அஅதாக் வ பாரிக் ஃபீமா அதைதஹு. அல்லாஹ்வே இவருடைய செல்வத்தையும் இவருடைய குழந்தைகளையும் அதிகப்படுத்துவாயாக. எதை அவருக்கு அதிகமாக வழங்கினாயோ, அது எதை அவருக்கு கொடுத்தாயோ அதில் பரக்கத் செய்வாயாக. அனசுடைய குழந்தைகளையும் பொருளாதாரத்தையும் அதிகப்படுத்துவாயாக. எதை அவருக்கு கொடுக்கிறாயோ அது நீ பரக்கத் செய்வாயாக என்ற துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்தார்கள். வரலாறுகளை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஆண் குழந்தைகள் பின்னால் பிறந்தன. ரசூலுல்லாஹுடைய துஆவுடைய பரக்கத். அப்ப அல்லாஹும்ம அக்ஸிர் மாலி வலதி துஆ செய்யலாம். யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய குழந்தையை எனக்கு அதிகப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் வபாரிக் லி ஃபீமா அதைதனி, எனக்கு எதை கொடுத்தாயோ அது எனக்கு பரக்கத் செய்வாயாக அல்லாஹ்னு நம்ம துஆ செய்யலாம். அப்ப துஆ செய், அல்லாஹ்வுடைய அருள் வளங்களை துஆ செய்து பெற்றுக்கொள்ள எந்த ஒரு தவறும் கிடையாது. தாராளமாக பெறலாம். ஆனால் அடுத்தவர் மீது பொறாமை கொள்வது மூலமாக நம்முடைய பரக்கத்தை நாமே அடித்துக் கொள்ளக்கூடாது என்பதைத்தான் இங்கே நான் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்லி காட்டினார்கள். இதோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். அபி சகோதரர்களே, உங்களுடைய ஆயுள் கூடி வருமானமும் உங்களுக்கு கூட வேண்டுமா? ஒன்றை சொன்னாங்க, உங்களுடைய உறவுகளோடு ஒட்டி வருவாடுங்கள். உறவுகளுடைய உறவை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதாவது யார் உறவுகளோடு உறவாடுகிறார்களோ, உறவை துண்டிக்காமல் வாழ்கிறார்களோ, அவருடைய ஆயுள் நீட்டப்படும், அவருடைய ரிஸ்க் விஸ்தீரமாக்கப்படும் என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதாவது நீங்க இந்த உலகத்தில் பூமியில் குழப்பம் விளைவித்து உங்களுடைய இரத்தபந்த உறவுகளை நீங்கள் துண்டிக்க விரும்புகிறீர்களா? அசைத்தும் இந்த வல்லைத்தும் அன்துஃப்ஸிது ஃபில் அர்தி வதகத்தியு அர்ஹாமக்கும் உலாயிக அல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்மஹும் வஅமா அப்ஸாரஹும். நீங்க இந்த ரசூல் இந்த முஹம்மது கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால், நீங்கள் பூமியில் குழப்பம் விளைவிப்பதையும் உங்களுடைய இரத்தபந்தங்களை துண்டிப்பதையும் நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ்வுடைய லானத் இருக்கின்றது. அல்லாஹ் சபிக்கிறான். அவர்கள் எல்லாம் குருடாக ஆக்கி விடுகிறான், அல்லாஹ்வை செவிடாக ஆக்கி விடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ உறவுகளோடு நல்லவர்கள் நடந்து கொள்ள வேண்டும், உறவை துண்டித்து வாழக்கூடாது. அப்படி துண்டித்து வாழ்ந்து வென்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருள் வளம் கிடைக்காமல் போகும். ஆகவே சகோதர சகோதரிகளே, இதே போன்ற நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கின்றது. கடைசியாக ஒரு விஷயத்தை, முக்கியமான விஷயத்தை பண்ணி சொல்லி முடிச்சு கொள்றேன். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், வியாபாரத்தில் எந்த வியாபாரத்தில் பரக்கத்து ஏற்படும், எந்த வியாபாரத்தில் பரக்கத்து போகும் சொல்றாங்க. அல் பையானி பில் ஹியாரி மாலம் யதஃபர்ரகா. ஒரு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய ரெண்டு பேர் அந்த இடத்தை விட்டு அகலாத வரை அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. வியாபாரத்தை முழுமைப்படுத்தவோ வியாபாரத்தை முறிக்க உரிமை இருக்கின்றது. ஃபைன் சதகா வ பையனா பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா. அந்த ரெண்டு பேரும் உண்மையை சொல்லி அந்த பொருள், அந்த வாங்கப்படக்கூடிய விற்கப்படக்கூடிய அந்த பொருளை பற்றி தெளிவுபடுத்தினார்கள் என்றால், அந்த பொருள் கொடுக்கப்படக்கூடிய வாங்கப்படக்கூடிய அந்த பொருள், வியாபாரம் செய்யப்படக்கூடிய அந்த பொருள், அது இருக்கக்கூடிய குறை நிறைகளை உண்மையாக சொல்லி அதை தெளிவுபடுத்தினார்கள் என்றால், பூரிக லஹுமா ஃபீ பைஇஹிமா, அந்த ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கலில் பரக்கத் செய்யப்படும். ஒயின் கதமா வ கதபா முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா. அதுக்கு மாறாக யார் பொய் சொல்லி விற்கிறாரோ,
அதில் உள்ள குறையை யார் மறைக்கிறாரோ அல்லது வாங்கக்கூடியவர் அந்த பொய் சொல்லி வாங்குகிறாரோ, குறைகளை மறைத்து வாங்குகிறாரோ, அந்த 2 பேருடைய வியாபாரத்தில் பரக்கத்து அளிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஏமாற்றுதல் இருக்கக்கூடாது, துரோகம் இருக்கக்கூடாது, ஏமாற்று வியாபாரம் செய்யக்கூடாது, ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்ய வியாபாரம் செய்யக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லி விற்கணும், வாங்கணும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க, சத்தியம் அதாவது பொய் சத்தியம் செய்து விற்கிறார்கள். பொய் சத்தியம் என்னது? அல் அல் ஹலிஃபு முனஃபிகத்துல் லிஸ்ஸிலாத்தி வ முன்ஹிகத்துல் லில் பரக்கத்தி. பொய் சொல்லி வித்தா அது என்ன ஆகும்? அது வித்தலாம், அந்த பொருளை அது விற்பதற்கு அது காரணமாகிவிடும், ஆனால் பரக்கத் அழிவதற்கு காரணமாகிவிடும். பொய்யான சத்தியம் செஞ்சு ஒரு பொருளை விற்கிறோம் என்று வியாபாரம் செய்யறான்னு சொன்னா அந்த பொய் அந்த சத்தியம் என்ன செய்யும்? அது விற்பதுக்கு வேண்டுமானால் உதவி செய்யும், ஆனா என்ன செய்யும்? பரக்கத்தை அளித்துவிடும் என்று சொன்னாங்க. எனவே நியாயமான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான முறையில், போலித்தனம் கலக்காமல், எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் வியாபாரம் செய்யும் பொழுது அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது இல்லாமல் போனால் அந்த பரக்கத்து அழிந்துவிடும் என்பதை, அல்லாஹ்வுடைய அந்த அருள்வளம் அழிந்துவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருள்வளம் என்பது சாதாரணமானது அல்ல. நிச்சயமாக நாம் எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் நாமே அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மூலமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட தனத்து மூலமாக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அருள் வளத்தை நாம் என்ன செய்கிறோம்? அழிவதற்கு நாமே காரணமாக இருக்கின்றோம். எனவே என்ன விஷயம் இங்கு சொல்லப்பட்டதோ அது அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை ஆக்கியல்வானாக என்று கூறி முடிக்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.